ஜனாதிபதியுடைய இந்த எண்ணக்கருவை நான் மிகவும் பாராட்டுகிறேன். தொடர்ச்சியாக நாட்டிலே பல்வேறுபட்ட விஷய ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கருத்திட்டத்திற்கு அமைவாக பொருளாதார பின்னடைவை எதிர்நோக்குகின்ற திறமையுள்ள 1,00,000 மாணவர்களுக்கும் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்கள் 6,000 பேருக்கும் புலமை பரிசில் வழங்கும் தேசிய வேலை திட்டத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான பிரதான நிகழ்வானது இந்து கல்லூரி மைதானத்தில் அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் கௌரவ செந்தி தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவநேசதுரை சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ ALM அதாவுல்லா, கௌரவ அலிசாகிர் மௌலானா, கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் திருமதி சுஜாதா குலேந்திரகுமார் உட்பட கல்வி திணைக்கள உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 5 கல்வி வலயங்களிலுமிருந்து தெரிவு செய்யப்பட்ட 1000 கோடி மக்கள் சிறப்பு 66,610 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. இந்த 3 நிலப்பரப்பு சரத்தோவில் நம்ம நாட்டு அவாசியம், நம்ம நாடு இயற்கை வளங்கள் பேசினார். இந்த மண்ணின் பேர்களாய் ஓடுவாங்கள் திருநாட்டின் பறந்த பெயர் தெரியாதோ வாழ்ந்த வளமையோ வயதோட நீங்களையோ வாடாதே நீ தமிழாக பெரும் எல்லா இயற்கை வளங்களும் கொட்டி கிடக்கின்றன.
13 ஒலிம்பிக் பதக்கங்கள் 1940 சோதனை தேசிய ஒரு பெண்கள் பாதுகாப்பு நாங்கள் 13 மெடல் 13 பதக்கங்கள் ஒலிம்பிக் 24 மாவட்டம் உலக விவசாய துறையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. உலகத்திலே மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளை உலகத்திலே இயக்கிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை கிட்டத்தட்ட ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒரு நாடு இஸ்ரேல் சூழல் ஒரு நாளத்தை அடிக்கப்பட்டார்கள். சேர்மன் பாடசாலை மாணவர்களை சுட்டு தள்ளி நம்மை போன்ற சமூகமாக ஒரு காலத்தை இஸ்ரேல் ஜூதர் என்றார். உலக நாடுகள் இஸ்ரேல் போல நாடுகள் மேலாக போவார். ஜூதர்கள் சைவரசம் பிரான்சுக்கு போவார்கள், பிரிட்டானியாவுக்கு போவார்கள். அவர்கள் அழிக்கப்பட்ட போதுதான் யூதர்கள் குடியெடுத்தார்கள். நாம் உலகத்தில் எங்கே இருந்தால் இந்த யூத சமூகம் உலகத்தில் எங்கே இருந்தால் நாம் தெரிந்து துறைகளை வளர வேண்டும். ஒரு கல்வி பொருளாதாரம், கல்வி பொருளாதாரம் ஒரு சமூகம் வளர்ந்தால் அந்த சமூகத்தை யாரும் செய்ய முடியாது. ஆகவே அன்பார்ந்த அன்பு மாணவர் செல்வங்கள் பிச்சை புகியும் கட்டே என்றான். பிச்சை எடுத்தாலும் அவர் படிப்புதான். சிஸ்டம் சேஞ்ச் என்றார். என்ன சிஸ்டம் சேஞ்ச்? கல்வியிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. கல்வித்துறையிலே பாரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போதுதான் வளர்ந்தோர் நாடுகளுக்கு இணையாக செல்ல முடியும். 55 லட்சம் திறந்து கொண்ட பின்னர் ஹையர் எஜுகேஷன் உலகத்தில் நம்பப்பட்டார். 450 மெடல் ஒலிம்பிக்ல பின்னர் வெறுமனே 55 லட்சம் சரத்துவர்கள். இதை நாட்டுடைய ஜனாதிபதி உணர்ந்து பல புதிய திட்டங்களை உருவாக்குவதற்காக செய்கிறார். கல்வி அமைச்சர் அதற்கு விரைவாக ஊட்டப்பட வேண்டும். அப்போது உயர்தர பரீட்சை பெறுவர்கள் இந்த உயர்தர பரீட்சை பெறுவர்களே 68.3 விழுக்காடுகளை பெற்று சதவீதத்தை பெற்று இலங்கையிலே கிழக்கு மாநிலம் 2வது இடத்தில் இருக்கிறார். எல்லோரும் பாராட்ட வேண்டும். இலங்கை 2வது இடத்தில் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒரு காலத்து மின்சாரம் இல்லாமல் பம்பர் அடிக்கும் பொழுது பங்கல் பொழுது படித்தவர் இந்த வடமாகாணம் 1வது இடத்திலும் கிழக்கு மாகாணம் 2வது இடத்திலும் இலங்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இலங்கையிலே இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டம் 4வது செயல்படுகிறார். ஆகவே அதற்காக மிக அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற கல்புரா கல்வி வளர்த்து 610 டீச்சர்ஸ் இல்ல, மட்டக்களப்பு மேற்கு வளர்த்து 310 டீச்சர்ஸ் இல்ல, இத்தனை பௌதிக ஆடை பட்டாக்குறைகள் தலைமைக்கு தண்டவாணியாளர் மிக பொருளாதார நெருக்கடிக்குள் தங்களுடைய குடும்ப சுமையை பார்க்காமல் இரவு பகல் அர்ப்பணித்து சேவையாற்றுகின்ற அத்தனை கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த முயற்சியின் பெருமளவான இன்று முழு இலங்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த மாகாணம் இரண்டாயிரத்தை வந்திருக்கிறார். அடுத்த பெருமளவிலே எல்லோருடைய அருளும் எல்லோருடைய பங்களிப்பும் இந்த மாகாண நூலாளருக்கு வர வேண்டும். அதான் திரும்பவும் சொல்லிவிட்டேன். கல்வியால் வளர்ந்த சமூகமா, கல்வியால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகமா, கல்வியிலும் பொருளாதாரத்திலும் எந்த சமூகம் உச்சநிலை அடைகிறதோ அந்த சமூகம் தான் இந்த நாட்டை ஆளுநர் கூறி உங்களது வாய்ப்பு திறமை வாழ்க்கை வாழ்க்கை